ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் ஏகே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏகே நியூஸோட அன்கஸ் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருந்தேன். நடுவில் சில காரணங்கள் கொடுக்க முடியாமல் போச்சு. பட் இனிமேல் தொடர்ந்து அப்டேட்ஸ் போட போகிறேன். விரைவில் ஐபிஎல் முதல் அதை கொடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பட் இப்போ நான் என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நடைபெற்ற T20 வேர்ல்டு கப் 2026 செகண்ட் செமிஃபைனல் போட்டி பற்றி நான் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீமோட கேப்டன் ஹாரி ப்ரூக் நான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறேன்னு சொன்னார். இதன் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா 254 அப்படிங்கிற ஒரு மிக பிரமாண்டமான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. இந்த ஸ்கோர் அடிக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் தான் சொல்லணும். அவர் தான் 42 பாலில் 89 ரன் அடித்து ஒரு மிக பிரமாண்டமான ஸ்கோர் வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா சிவம் டூவோட இன்னிங்ஸும் மிக மிக முக்கியமாக இருந்தது. அவரும் பார்த்திங்கன்னா 43 ரன் க்ரூஷியல் 43 ரன்ஸ் அடித்து கொடுத்தாரு. அவர் ரன் அவுட் ஆகாமல் இருந்தாலும் இன்னொரு 5 ரன்ஸ் இன்னொரு 10 ரன்ஸ் சேர்த்து வந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா திலக் வர்மாவும் எண்ட் ஓவர்ஸில் 7 பாலில் 21 க்ரூஷியல் ரன்ஸ் அடித்து கொடுத்தாரு. அதே போல் ஹர்திக் பாண்டியாவும் கடைசி ஓவரில் முக்கியமான 2 சிக்ஸர் அடித்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆஃப் டேவாக இருந்துச்சு. மற்ற எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. அதே போல் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா பவுலிங்கோட ஃபீல்டிங் செம்மையாக இருந்துச்சு. அக்ஷர் பட்டேலே 3 கேட்ச் பிடிச்சி இந்த வெற்றிக்கு அவர் தான் மிக முக்கிய காரணமாக தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டை நேற்று கம்ப்ளீட் பண்ணார். அதை பற்றி யாருமே கொண்டாடாமல் விட்டுட்டோம். அது என்னென்னு எனக்கு சரியாக புரியல. ஸோ அதை பற்றி சொல்லலாம்னா உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் 234 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் ஓடிஐ ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா 149 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி T20 ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா 117 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கூட்டினா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 500 விக்கெட் எடுத்த ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலராக ஒரு மாதிரி இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நான் அப்டேட் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எடுக்கிறேன். அதே போல் இந்திய ஃபைனல்ஸ் மேட்ச் சண்டே அன்னைக்கு அகமதாபாத்தில் நியூசிலாண்டோடு ஆட போகிறாங்க. அந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆண்டவனை பிரார்த்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பும்ராவோட ரசிகராக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கம்பெனியில் அவர்களோட பெஸ்ட் பவுலிங்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.